வணக்கம். எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம பூமி ஒரு காலத்துல கொதிக்கிற நெருப்பு கோலமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுமா? அது எப்படி இப்போ நாம வாழ்ற இந்த அழகான நீல நிற கிரகமா மாறுச்சு? வாங்க, ஒரு 4500 கோடி வருஷ டைம் டிராவல் போலாம். நம்ம உலகத்தோட ரகசியங்கள ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வியே ரொம்ப ஆச்சரியமானதுதான். நம்ம பூமி ஒரு காலத்துல முழுக்க முழுக்க எரிமலை குழம்பால ஆன ஒரு கொதிக்கிற பந்து மாதிரி இருந்துச்சாம். உண்மையாவா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நிக்கிறதுக்கு ஒரு துளி நிலம் இல்ல, குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, சுத்தி பார்த்தா வெறும் நெருப்பு கடல் தான். இது உண்மையா பொய்யா? இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம கதையே தொடங்குது. சரி, பூமி ஒரு நெருப்பு கோளமா இருந்துச்சுன்னா அடுத்த கேள்வி உடனே வரும்ல. இப்போ நாம பாக்குற இந்த பெரிய பெரிய சமுத்திரம், இந்த கடல், இதுக்கெல்லாம் அவ்ளோ தண்ணி மட்டும் எங்கிருந்து வந்துச்சு? இது நம்ம பூமியோட வரலாற்றிலேயே ஒரு பெரிய மர்மம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நாம இப்ப நின்னுட்டு இருக்கோமே இந்த நிலம், இந்த ஆசியா ஆப்பிரிக்கான்னு சொல்ற கண்டங்கள், அப்புறம் வானத்தையே தொடுற மாதிரி இருக்கிற இமயமலை, இதெல்லாம் எப்படி உருவாச்சு? வாங்க, இந்த 3 முக்கியமான கேள்விக்கும் ஒன்னொன்னா பதில் தேடலாம். நம்ம பயணத்தோட முதல் பாகம் இதுதான். வாங்க, எல்லாரும் டைம் மெஷின்ல ஏறுங்க. நாம இப்போ போக போறது 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, பூமி பிறந்த அந்த கொந்தளிப்பான பயங்கரமான காலத்துக்கு. எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அப்பதான் சூரியன் புதுசா பறந்திருந்தது. அத சுத்தி தூசி, வாயு, சின்ன சின்ன பாறை துண்டுகள்னு எல்லாம் ஒரு பெரிய புயல் மாதிரி சுத்திட்டு இருந்துச்சு. அப்போ கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையால இந்த துண்டுகள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதி ஒட்டிக்க ஆரம்பிச்சுது. சயின்டிஸ்டுங்க இந்த ப்ராசஸ்க்கு அக்ரிஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சின்ன சின்ன தூசிகள் ஒன்னோட ஒன்னு மோதி சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி அது இன்னொன்னோட மோதி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துதான் நம்ம பூமி ஒரு பெரிய உருண்டையா உருவாச்சு. பிரபஞ்சத்துல கிரகங்கள் உருவாகிறதுக்கு இதுதான் பேசிக் ரூல். ஆனா ஒரு சிக்கல். இந்த மாதிரி தொடர்ந்து பாறைகள் ஒன்னோட ஒன்னு பயங்கர வேகத்துல மோதுனதாலையும் பூமிக்குள்ள இருந்த ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் சிதைஞ்சதாலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெப்பம் உருவாச்சு. அந்த சூட்ல பூமி மொத்தமும் உருகி, ஆமாங்க, ஒரு கொதிக்கிற எரிமலை குழம்பு பந்தா மாறிடுச்சு. அப்போ நீங்க கால் வைக்கிறதுக்கு 1 இன்ச் திடமான நிலம் கூட கிடையாது. சரி, அந்த நெருப்புக் கோளம் அப்புறம் எப்படி குழிந்தது? இங்கேதான் நம்ம பூமியோட கதையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. அதுதான் தண்ணீரோட வருகை. இந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாமே மாறுச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம கடலுக்கு தண்ணி எங்கிருந்து வந்துச்சுங்கிறதுக்கு சயின்டிஸ்டுங்க கிட்ட 2 முக்கியமான தியரி இருக்கு. ஒன்னு, பூமிக்குள்ள இருந்தே வந்தது. அதாவது எரிமலைகள் வெடிக்கும்போது வெளியான நீராவி லட்சக்கணக்கான வருஷங்கள் விடாம மழையா பெஞ்சு பூமியை நிரப்புச்சு. இன்னொன்னு வெளியிருந்து வந்தது. பனிக்கட்டிகளான பெரிய பெரிய விண்கற்களும் வால் நட்சத்திரங்களும் பூமி மேல வந்து மோதி அதிலிருந்த தண்ணி எங்க குட்டிட்டு போச்சு. ஆனா உண்மை என்னன்னா, இது 2ம் சேர்ந்துதான் நம்ம கடல்களை உருவாக்கிச்சுன்னு பெரும்பாலானவங்க நம்புறாங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட தண்ணி இருக்கு. அடுத்தது என்ன வேணும்? நிலம். அந்த தண்ணிக்கு அடியில முதல்ல கண்டங்கள் எப்படி உருவாச்சு, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நாம இன்னைக்கு பாக்குற உலகமா மாறுச்சு. வாங்க அத பார்க்கலாம். பூமி கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிச்சதும் அதோட மேற்பரப்புல ஒரு மெலிசான திடமான ஓடு மாதிரி ஒன்னு உருவாச்சு. எப்படின்னா, நம்ம சூடான சூப் வச்சா மேல ஆடப்படியும்ல, அதே மாதிரிதான். ஆனா உள்ளுக்குள்ள எரிமலை குழம்பு கொதிச்சுட்டே இருந்ததால இந்த ஓடு ஒரே இடத்துல இல்ல, அது உடைஞ்சு நகர்ந்து ஒன்னோட ஒன்னு மோதிச்சு. இதுக்கு பேர்தான் பிளேட் டெக்டானிக்ஸ், அதாவது புவித்தட்டு நகர்வுகள். இதுதான் நம்ம உலகத்தோட மேப்ப வரைஞ்சது. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தோட முகமே எப்படி மாறி இருக்குன்னு புரியும். ஒரு 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நிலப்பரப்பும் ஒன்னா சேர்ந்து பாஞ்சியான்னு ஒரே ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா தான் இருந்துச்சு. அப்புறம் மெதுவா அந்த பெரிய நிலம் உடைய ஆரம்பிச்சுது. முதல்ல லொரேஷியா, கோண்ட்வானான்னு 2ஆ பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் கோண்ட்வானா உடைஞ்சுதா ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியான்னு நாம இன்னைக்கு பாக்குற கண்டங்கள் எல்லாம் உருவாச்சு. இது ஒரே நாள்ல நடக்கல, பல கோடி வருஷங்கள் நடந்த ஒரு பெரிய ஜியாலஜிக்கல் டான்ஸ் மாதிரி. இந்த கண்டங்கள் சும்மா நகர்ந்து போகல, ஒன்னோட ஒன்னு பயங்கரமா மோதுச்சு. அந்த பிரம்மாண்டமான மோதலோட விளைவு என்ன தெரியுமா? நாம இன்னைக்கு பாக்குற பெரிய பெரிய மலைகளும் எரிமலைகளும் தான். அந்த நம்ப முடியாத சக்தியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான டன் எடை கொண்ட 2 பெரிய நிலப்பரப்பு, அதாவது 2 டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்ன நோக்கி ஒன்னு வந்து பயங்கரமா மோதிக்கிட்டா என்ன ஆகும்? இதுதான் நடக்கும். அந்த மோதலோட விசையில நிலம் ஒரு பேப்பர் மாதிரி கசங்கி மேல் நோக்கி மடிஞ்சு
அப்படியே இமயமலை மாதிரி பெரிய மலைத்தொடர்களை உருவாக்கும். ஆமா, நம்ம இந்தியன் பிளேட் ஏஷியன் பிளேட் மேல மோதுனதால உருவானதுதான் உலகத்தோட மிக உயரமான சிகரங்கள். எருமலைகள்ங்கிறது வெறும் மலங்க கிடையாது. அது நம்ம பூமிக்குள்ள இருக்கிற அதீத வெப்பம் வெளியே வர்றதுக்கான ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி. டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னு சேர்ற இடத்துலயோ இல்ல பிரியற இடத்துலயோ பூமி கொஞ்சம் வீக்கா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தான் பூமி தனக்குள்ள இருக்கிற நிறுத்த கக்கும். சிம்பிளா சொன்னா நம்ம பூமி எவ்ளோ பவர்ஃபுல்லுங்கிறதுக்கு எரிமலைகள் ஒரு நேரடி உதாரணம். சரி, பெரிய அளவுல கிரகத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி நம்ம கால் கீழ இருக்கிற பாறைகளோட ரகசிய கதைக்கு வருவோம். ஆமாங்க, பாறைகளுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த ப்ராசஸ் உண்மையிலே ஆச்சரியமானது. நல்லா கேளுங்க. முதல்ல காத்து தண்ணியால அரிக்கப்படுற சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாம் போய் கடலுக்கடியில லேயர் லேயரா படியுது. லட்சக்கணக்கான வருஷமா மேல இருக்கிற லேயர்களோட பிரஷர்ல கீழ இருக்கிற மண்ணெல்லாம் இறுகி செடிமெண்ட்ரி பாறையா மாறுது. கடைசியா டெக்டானிக் பிளேட்ஸ் மோதுற சக்தியில இந்த பாறை அடுக்குகள் அப்படியே மேல தள்ளப்பட்டு மலைகளா உருவாகுது. ஆமா, நீங்க நம்பினாலும் நம்பலேனாலும் நாம இன்னைக்கு பாக்குற பெரிய பெரிய மலைகள் ஒரு காலத்துல கடலுக்கடியில இருந்த வெறும் மண் தான். அப்போ நம்மளோட இந்த 45 கோடி வருஷ பயணத்தை ஒரு நிமிஷத்துல ரீகேப் பண்ணலாமா? விண்வெளி தூசியிலிருந்து ஒன்னு சேர்ந்து பூமி ஒரு நெருப்பு கோலமா உருவாச்சு. அப்புறம் எரிமுலைகளும் விண்கற்களும் தண்ணிய கொண்டு வந்துச்சு. ஒரே கண்டமா இருந்த பான்சியா உடைஞ்சு பிரிஞ்சது. பிளேட்ஸ் மோதி மலைகள் உருவாச்சு. எல்லாத்துக்கும் மேல நாம ஆச்சரியமா பாக்குற மலைகள் எல்லாமே ஒரு காலத்துல வெறும் மண்ணுதான். இதுதான் நம்ம உலகத்தோட சுருக்கமான கதை. ஆனா பூமியோட கதை இதோட முடியல. அது இன்னிக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. கண்டங்கள் இன்னிக்கும் நகர்ந்துட்டு தான் இருக்கு. புது மலைகள் மெதுவா உருவாக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இன்னொரு 100 கோடி வருஷம் கழிச்சு நம்ம பூமி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. இந்த ஒரு ஆச்சரியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன்.